Hi friends, welcome to my channel. நான் சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சஃபாலா மசாலாவில் இருக்கக்கூடிய ஓடல்ஸோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓடல்ஸ் வந்து எப்படி குக் பண்ணணும், தென் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஓடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சஃபோலா பிராண்டோடது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ மைதா அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நூடுல்ஸ் வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். பட் அதில் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஓடல்ஸ் வந்து நோ மைதா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸ்லேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஃபோலா மசாலாவில் இருக்கக்கூடிய ஓடல்ஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் இருக்கக்கூடிய மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ பெருமே வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக இந்தியன் ஃப்ளேவரிஷாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசாலாஸாக வந்து சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க மசாலா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வாங்க இந்த சஃபோலா மசாலா ஓடல்ஸ் வந்து எந்த மாதிரி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சஃபோலா மசாலாவில் இருக்க எம்மி ஓடல்ஸ் வந்துட்டு நான் பேக் ஆஃப் 12 இருக்கிற மாதிரி வந்து பை பண்ணியிருந்தேன். அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 rupees. ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்து 20 rupees வருது. ஸோ 12 வந்து நான் 204 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எம்ஆர்பியோட கம்மியான ரேட்டுக்கு வந்து அமேசானில் ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட பேக்கேஜிங் வைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. பேக் சைடில் வந்து ஹவு டு குக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க. மெயினான ஃப்ளேவராக இதில் வந்து ஓட்ஸ் இருக்கிறதாவும் வீட் இருக்கிறதாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக 5 minutesலேயே வந்து குக் பண்ணிடலாம். எம்மி ஓடல்ஸாக இருக்கும், எம்மி மசாலாவாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இது குக் பண்ணுறதுக்கு நான் இப்போ 3 விதமாகவே வந்து குக் பண்ணி காட்டுறேன். எப்பவும் குக் பண்ணுறது, தென் வந்து இது ஒரு சூப்பி நூடுல்ஸ் மாதிரியும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குக் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து ஆனியன், தென் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போவும் வந்து நம்ம நூடுல்ஸ் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். தென் வந்து இந்த ஓடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து நீளமான ஷேப்பில் இல்லை, இது வந்து ஓடல்ஸுங்கிறனால ஓ ஷேப்பில் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை குக் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு, அதாவது இந்த ஓடல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஓடல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் கொட்டிட்டு, ஸோ அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து எடுத்து வந்து செய்ய போகிறேன். ஓடல்ஸ் வந்து வேகிற கேப்பில் நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்ற ஆள், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரமே உங்களுக்கு பிடிக்காது, குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். பட் அந்த மசாலாவில் இருக்க காரமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஓகேங்களா. ஸோ கடுகு மட்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் ஒன்று போட்டேன், பட் அது தேவை கூட கிடையாது உங்களுக்கு, அதே இல்லாமே கூட செஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ பச்சை மிளகாய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், அப்புறம் கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். ஸோ இது தாளிக்கிற கேப்லேயே வந்துட்டு அங்கே நம்மளுக்கு வந்து ஓடல்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கும் வெந்து வந்து. இதோட மசாலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா குவான்டிட்டியே இருக்குது. நான் வந்து வெஜிடபிள்ஸ் வதக்கும் போதே வந்து கொஞ்சம் பாதி போட்டு நல்லா வந்து வதக்கிடுவேன். ஸோ அந்த மசாலா வந்து காயிலையும் வந்து எசன்ஸ் இறங்கும் அதனால. ஸோ மசாலாவையும் வந்து கொஞ்சமாக தூவிட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே சைடில் வந்து வெந்திருக்கும் இல்லைங்களா ஓடல்ஸு, அதையும் வந்து சேர்த்து எடுத்து வந்து நம்ம கிளறிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 பேக்கெட் வந்து ஓடல்ஸ் செஞ்சு காட்டுறேன். ஸோ அதனால் வந்து ஒரு பேக்கெட் ஓடல்ஸோட மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஓடல்ஸ் சேர்த்துனதுக்கப்புறமா வந்து ஒரு பேக்கெட் சேர்த்திடுறேன். ஸோ இது எக்கு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்ட்டு, நல்லா ஜூஸியாக செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா வெந்து வந்த ஓடல்ஸ் எடுத்து இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா கலரிக்கிறேன். 2 பாக்கெட் ஓடல்ஸ் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ 4 பாக்கெட்டோட மசாலா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பாக்கெட்டோட மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஓடல்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஓடல்ஸோட குவான்டிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்கெட்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நார்மலாக இருக்க ஓடல்ஸ் வந்து செஞ்ச டைப்பு. ஸோ இதுலேயும் வந்து எக் ஆட் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே தாளிப்பில் எக் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் எடுத்து கொட்டி கலரிக்க வேண்டியது தான். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெஷலி வந்து சூப்பி நூடுல்ஸ், சூப்பி ஓடல்ஸ் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சூப் ஃபார்மில் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை குடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபார்ம்லன்னு சொல்லியிருக்காங்க கன்சிஸ்டன்சி. ஸோ அது மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த தாளிச்சோம் இல்லைங்களா வெங்காயம், அதுலேயே வந்துட்டு தண்ணி ஊற்றி ஓடல்ஸையும் அதிலேயே போட்டு நல்லா கிளறணும் அப்படின்னா நல்லா வெந்து வந்து சூப்பி ஓடல்ஸாக வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் 3 மெத்தட்ஸ்லேயும் வந்து அந்த மாதிரி தான் வந்து செய்யணும். ஸோ எப்படின்ட்டு சின்ன கிளிப்பிங்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கு. 3 மெத்தட்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
நோ மைதாங்கிறனால நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.